அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்கோர் மார்க் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ என்ன மார்க்குக்கு செலக்ட் ஆக சான்சஸ் இருக்கு? ஸோ அடுத்த கட்ட செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க? அந்த செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு பிறகு என்ன ப்ராசஸ் நடக்கும்? இந்த மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த நிலையில சில அப்டேட் வந்தது. அதாவது ஃபோன் பண்ணி கால் கரெக்ஷன் ஏதாவது இருந்தா அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்களுக்கு கால் வந்ததா? சில வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க, அந்த மாதிரி அபிஷியலா எந்தவித அப்டேட்டும் இல்ல. அபிஷியல் வெப்சைட்லயும் இந்த மாதிரி கரெக்ஷன் வந்து அப்டேட் பண்ற மாதிரியான லிங்க் எதுவும் குடுக்கல. ஸோ அதனால இந்த மாதிரி கால் பண்ணி அப்டேட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப வாய்ப்புகள் இல்லை. அது இல்லாம கூட இருக்கலாம். ஸோ செலக்ஷன் லிஸ்ட் எப்ப வரும் அப்படின்ற அடுத்த எதிர்பார்ப்பு. ஸோ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தவரை இப்ப பொங்கல் ஹாலிடேஸ் வந்து தொடர்ந்து வருது. அதனால மேபி இன்று அல்லது நாளை இந்த 2 தினங்களுக்குள்ள வரணும். இல்லனாக்க 13 இல்லைன்னா 14 இந்த தேதிகளுக்கு முன்னதாக வந்தாதான் வந்த மாதிரி இது மிஸ் ஆச்சு அப்படின்னாக்க, இந்த பொங்கல் ஹாலிடே, இந்த விடுமுறை எல்லாம் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வீக்குக்கு மேல தான் இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மெட்ராஸ் எம்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரை, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரை, இதுக்கு முன்னாடி காலங்கள்ல சண்டே மாதிரியான லீவ் நாள்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செலக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். சண்டே மாதிரி லீவ் டேஸ்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கன்டினியூவா 3 டேஸ் வந்து 3 நாள் வந்து லீவ் இருக்கும். கோர்ட் ஹாலிடே இருக்கும். அந்த மாதிரி லீவ் டேஸ்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால லீவ் நாட்கள்ல வெளியிடம் வாய்ப்புகள் இல்ல. பொங்கல் முடிஞ்சுதான் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா அப்படி கிடையாது. நீங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய செலக்ஷன் லிஸ்ட் எப்ப வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. லீவ் லிஸ்ட்ல வர முடியாது, வராது அப்படின்னு சொல்றது கண்டிப்பா சாத்தியமில்லாத ஒண்ணு. லீவ் லிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி காலங்கள்ல விட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அடுத்தது குரூப் 4. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் உடைய அப்டேட்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறதுனால, ஸோ அந்த பணியிடங்கள் நிரப்புதற்கு உண்டான இறுதிக்கட்ட இது இருக்கிறதுனால, அதனால இதை கொஞ்சம் டீலே பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி எம்எஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரை இவ்வளவு டீலே எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ உடனே அடுத்த கட்ட அப்டேட் வந்துரும். ஆனா டீலே பண்றாங்கன்னா, பைசான்ஸ் இந்த குரூப் 4 கூட ரிலேட் பண்றாங்களோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த கோர்ட் எக்ஸாம்ல பொறுத்தவரை இன்டர்வியூ கொஸ்டின்லயே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்ன வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தேன். குரூப் 4க்கு அந்த மாதிரி சொல்லும்போது, ஒருவேளை குரூப் 4 வேலை கிடைச்சா, நீங்க இந்த வேலைய விட்டுட்டு போயிடுவீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். எப்பயுமே இன்டர்வியூல. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்லணும், என்ன சொல்றாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய மைண்ட் செட் பார்ப்பாங்க. ஸோ பெரும்பாலும் இந்த நீதித்துறையில இந்த மாதிரியான வேக்கண்ட் ஃபீல் பண்றதுல ஒரு விஷயமே நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை ஒரே நபர் வந்து 2, 3 பணியில வந்து ஜாயின் பண்றாங்க. பண்ணிட்டு, அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போறதுனால, அந்த இடம் வந்து அகைன் காலி பண்ணி இடங்களா அறிவிக்கப்படுது. இதனால இந்த தேர்வுக்கு பிறகு நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ட்ரெய்னிங் குடுத்திருப்பாங்கல்ல, அந்த டைம் பீரியட் எல்லாமே வேஸ்ட். அகைன் எக்ஸாம் வைக்கணும். இந்த மாரியான எல்லா ப்ராசஸுமே வேஸ்ட் ஆகுது. டைம் வேஸ்ட் ஆகுது. அந்த பணியிடங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அந்த வேலை வந்து அப்படியே நிக்குது. இந்த மாதிரியான விஷயத்த வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது, இந்த குரூப் 4ல ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாயின் பண்ணிடட்டும். அதை அந்த வேலை முடியட்டும் அப்படின்றதுக்காக கூட கொஞ்சம் லேட் பண்றதுக்கான சான்சஸ் மிக அதிகம் அப்படின்னு அது ஏத்துக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால அதுவும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய தேர்வர்களுடைய கேள்விகளா இருந்தது. அதுக்கு என்னுடைய விளக்கங்களா நான் சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் இது சம்பந்தப்பட்ட எந்த அப்டேட் வந்தாலும் உடனே அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்டேட் குடுக்குறேன். தேங்க் யூ.